கணேஷ் வசந்த் துப்பறியும் 5வது அத்தியாயம். சுஜாதா அவர்கள் எழுதின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் நாவல். அதனுடைய பகுதிகள் இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்குது. கேட்கலாமா? அத்தியாயம் 1. வார்த்தைகளின் அர்த்தம் உண்மை சார்ந்தது, அவற்றின் பாதிப்பு சட்டம் சார்ந்ததுன்னு அட்டகாசமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குடா என்றான் கணேஷ். தெரியும் பாஸ், முகுந்த் வெர்சஸ் கோபிநாத்னு 1945 கேஸ். அது கிடக்கட்டும், ஆபீஸ மாத்தணும் பாஸ் என்றான் வசந்த். ஏண்டா? தம்பு செட்டில போக்குவரத்து அதிகமாயிடுச்சு. ஹைகோர்ட் பகுதியில டிராபிக் வாரம் மாறுது. ஆபீஸுக்கு வர்றதுக்கே 1 மணி ஆயிடுது பாஸ். ஆபீஸ மாத்த வேண்டாண்டா, காரை மாத்தலாம் என்றான் கணேஷ். சின்னதா நாய்க்குட்டி மாதிரி சாண்ட்ரோ மார்டிஸ்னு எவ்வளவோ இருக்கே, ஏதாவது வாங்கிட, இல்ல ஸ்கூட்டர் வாங்கு என்றான் கணேஷ். பாஸ், அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி குட்டியா கார் ஒன்ன என் மேல ஏத்திட்டான். மின்னலே படத்துல வர்ற விவேக் மாதிரி நான் அடியில மாட்டிக்கிட்டேன். ஐயோ, அப்புறம் 5 நிமிஷத்துக்குள்ள காரை நகர்த்தலைன்னா நான் எழுந்திருக்க போறேன்னு பயமுறுத்தின அப்புறம் தான் எடுத்தான். வர வர ரொம்ப ரீல் விடுறடா பாஸ். எப்படியோ ஆரியபுரத்துக்கும் மாத்திரணும். அங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு ஐட்டம் சூப்பர் பாஸ். அதான பார்த்தேன். சாப்பாடா சரசமா? 2மே தான். அந்த வாரம் அவர்கள் கேஸ் ஒன்று ரிவிஷன் கேட்க வேண்டுமா, அப்பீலுக்கு போக வேண்டுமா என்பதில் மும்முரமாக இருந்ததால் அலுவலகத்தை மாற்றும் யோசனையை ஒத்தி போட்டிருந்தார்கள். அப்பீலுக்கும் ரிவிஷனுக்கும் என்னடா வித்தியாசம்? 6 வித்தியாசங்கள் பாஸ். ஒன்னு சொல்லு. கோர்ட்டுடைய சில ஆர்டருக்கும் டிகிரிக்கும் தான் அப்பீல் உண்டு. அப்பீல் இல்லாத கேசுகள்ல தான் ரிவிஷன் கேட்கலாம். வசந்தை விட்டால் அத்தனை சட்டங்களையும் ஒப்பிப்பான். அப்பீலுக்கு பார்ட்டி ஒரு மெமோரண்டம் எழுதி கொடுக்கணும். ரிவிஷனுக்கு அப்ளிகேஷன் தேவையில்லை. சோ மோட்டுவா எந்த கேஷையும் ஹைகோர்ட் நோண்டலாம். அப்பீலுங்கிறது சப்ஸ்டாண்டிவா ஸ்டாச்சுட்டிஸ்ல இருக்கிறது. ரிவிஷன் டிக்ஷனரி. அப்பீலுங்கிறது போதும்டா. ஆக நம்ம நிஜாமுதீன் கேஸ்ல ரிவிஷன் கேட்க முடியாதுங்கிறியா? தேவையில்லை பாஸ். ஜட்ஜு தான் அப்பீல் பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரே. பாஸ், நான் என்னுடைய சீனியரை மாத்திரலாம்னு பாக்குறேன். பரமேச்சு கிட்ட போயிடலாம்னு தோணுது. ஏண்டா, உனக்கு சம்பளம் பத்தலையா? இல்ல பாஸ், அவர்கிட்ட ஸ்டன்னிங்கா ஒரு அசிஸ்டன்ட் இருந்தது. ஆனா என்னாச்சு தெரியல. அமெரிக்கா போயிருக்கோம். பாஸ், வக்கீலுங்க அழகா இருக்க கூடாது. அன்னைக்கு அது எனக்கு எதிரா அப்பியர் ஆச்சு. சுனந்தாவோ என்னவோ பேரு. புதுமுகம், அருவி மாதிரி தலைமயிறு. பின்பக்கங்கிறதே கிடையாது. எல்லா சமாச்சாரமும் முன்பக்கம். நீளமா சிவப்பா நகம். நானும் ரேஸ் ஜூடிகேட்டாவ்ல இந்த கேஸ் அப்பவே தீர்மானம் ஆயிடுச்சுன்னு கதறேன். நீதியரசரு கவனிச்சாதானே? உன்னை கண்டம்ல நிறுத்தணும்டா. அதை விடு. ஒன்னு கேட்கணும். மயான்னு ஒரு தமிழ் பத்திரிக்கை வருதா? என்ன பாஸ், ஹைபர் லிங்க் மாத்துறீங்க? சொல்லு, வருதா? மயா இருக்கு, பாத்திருக்கேன். ஒரு பிரதி வாங்கிட்டு வா. உங்க பேட்டி ஏதாவது வந்திருக்காதுல? அதுக்கெல்லாம் போக மாட்டீங்களே. வாங்கிட்டு வாயேண்டா. அதை நீ படிக்கிறியோ? இல்ல பா. வசந்த் தமிழோ ஆங்கிலமோ அதிகம் பத்திரிகை படிப்பவன் அல்ல. அவ்வப்போது பொம்மை பார்க்க நடுப்பக்கத்திலிருந்து தொடங்குவான். ஜோக்குகள் 2 வரிக்குள் இருந்தால் படிப்பான். ராசி பலன் பார்ப்பான். நடிகைகளை பற்றிய அக்கப்போர் தவறாமல் பார்த்துவிட்டு அதை தூக்கி எறிந்து விடுவான். ஒரு காலத்தில் கவிதை படித்துக் கொண்டிருந்தவன் இப்போது தொடமாட்டான். கவிதைக்கான விஷயங்கள் பரதேசம் போய் விட்டதாக அவன் கருத்து. கணேஷ் அப்படி இல்லை. அவன் பத்திரிகை டேஸ்டே வேறு. ஏழைதாசன், எரிமலை, நவீன விருட்சம், வள்ளுவம், இப்படி அவனுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை சிறு பத்திரிகைகளும் பதிவு தபாலிலும் பதியாத தபாலிலும் வரும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பான்.
கியூ வரிசைகளில் நிற்கும் போது, பாத்ரூமில், டாக்டர் அறைகளில் காத்திருக்கும் போது, விமானத்தில், ரயிலில், கிரிக்கெட் மேட்ச் இடைவேளைகளில் வசந்துக்கு எப்போதுமே ஆச்சரியம். பாஸ், இதையெல்லாம் படிக்கிறீங்களா இல்ல படிக்கிற மாதிரி பாவனை பண்றீங்களா? படிக்கிறேன்டா. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வசந்த் அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து புரட்டி, இதுவா இன்ட்ரெஸ்டிங்? பாத்திரம் தனது தகுதிக்கும் சூழலுக்கும் ஏற்றாற் போல இருக்கும் கோட்பாடு எல்லைகளின் விரிவு அழகியல் சார்ந்தது மட்டுமல்ல. என்ன பாஸ் இதெல்லாம்? என்ன பாஷை இது? தமிழ் தாண்டா. இட்ஸ் வெரி கிளியர். அவர் சொல்றது என்னன்னா, ஐயோ சேவிச்சுக்கிற உங்களை ஆள விடுங்க, எனக்கு புரியறது இந்த பாஷை தான். தங்கை நடிகையும் அக்கா நடிகையும் ஒரே தயாரிப்பாளரை போய் பார்க்க, அக்கா இரட்டிப்பு கவர்ச்சியாக நடிக்க ஒப்புக்கொண்டாலும் தங்கையின் முகத்தினுடைய துருதுரு அக்காவிடம் இல்லாததற்காக அந்த கோடாலி மீசை தயாரிப்பாளர் சி நடிகையை அமாவாசைக்கு அழைத்துவிட இருவருமே டென்ஷன் ஆகி விட்டனர். இது தமிழ் பாஸ், இது எனக்கு சுத்தமா புரியறதில்லடா. இதுதான் பாஸ். த ஹெல்லா குழப்பத்துல எப்போ எந்த இடத்துல எந்த நாற்காலி விழுமோ, எந்த முதுகுல யார் குத்துவாங்களோ, பார்லிமெண்ட்ல எப்ப கூச்சல் குறையுமோ, எங்க நிலநடுக்கம்னு அனிச்ச உலகத்துல இந்த மாதிரி செய்திகளும் 80 சினிமாவும் தான் நம்மள கரை சேர்க்கும் பாஸ். ஆஸ்கார் வைல்டு சொன்னாப்ல, எல்லாரும் நிச்சயம் டைரி எழுதணும், ஆனா மத்தவங்க டைரிய இவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க பாஸ். பாஸ், இந்த ஜோக்கு கேட்டீங்களா? ஏ ஜோக்குனா வேண்டாடா. இல்ல, சுத்த சைவம். இன்டர்நெட்ல பார்த்தேன். முதலா ஏவல் ஆதாமுடைய முகத்தை பார்த்ததும் என்ன சொன்னா தெரியுமா? என்ன? ஒண்ணுமே சொல்லல. முதல்ல முகத்தை பார்த்தாதானே. கணேஷ் அவன் மேல் ஸ்ரீ வாட்சவாவின் டெட் ரெக்கவரி லாஸ் புத்தகத்தை எறிந்தான். உனக்கு விமோசனமே கிடையாதுரா. கணேஷ் மயா பத்திரிகையை வாங்கி வரச் சொன்னது வசந்துக்கு ஆச்சரியம் கொடுத்தது. என்ன பாஸ், பால் மாறிட்டீங்களா? நம்ம சைடு வந்துட்டீங்களா? வெகுஜன பத்திரிகையில வர்றதெல்லாம் டிராஸ்மிங்க. மயாவுல 5வது அத்தியாயம்னு ஒரு தொடர்கதை வருதா? நான் தொடர்கதை படிக்கிறது இல்ல பாஸ். எதுக்கு? பத்திரிகைய வாங்கிட்டு வாயேண்டா, சொல்றேன். வசந்த் தம்பு செட்டி தெரு மூலையில் இருந்த தன் நெருங்கிய நண்பர் கபாலியின் கடையில் தொங்கிய பத்திரிகைகளில் மயாவை தேடினான். தீந்துருச்சிங்களே, காதல் கசக்கவில்லை வந்திருக்கு. மாத நாவல் படிக்கிறீங்களா? மயா எப்ப வந்தது? எப்ப தீந்து போச்சு கபாலி? காலையில வந்ததுமே தீர்ந்துருச்சுங்களே. என்னப்பா, ஏதாச்சும் தங்க நாணயம், வீட்டு மனை, பெட் கிரைண்டர் இலவச இணைப்பா கொடுக்கறாங்களா? இல்லைங்க, அதுல ஒரு கதை வருதான். 5வதோ என்னவோ சொன்னாங்க. 5வது அத்தியாயம்? ஆ, பேர் சொல்லவே அவ்வளவு டேஸ்டா இருக்குதான். வாங்கிட்டு போயிடுறானுங்க. அப்படி என்னையே அதுல குஜாலு? தெர்ல வாத்தியார. அந்த ரேஞ்சுக்கு அறிவு இருந்தா பங்கு கடல பச்சை பையன் விப்பனா? எனக்கு கன்னித்தீவு போதும். 8ல என்ன ஓடுது குரு? அமரக்காதலும் எய்ட்ஸ் ரகசியங்களும். வசந்த் அந்த பத்திரிகை எங்க கிடைக்குங்கிற என்று கபாலியை கேட்டான். தெரியாது துரை. தெற்கோடியில பழனி ஊட்டாண்ட ஒரு கடை இருக்குது, அங்க கேட்டுப்பாரு. போகிற போது, துரை விசிடி வேணுமா? செம படம், ஒரு நாய் என்ன ஆக்ட் கொடுக்குதுங்கிற என்று கேட்டான். வரேன், முதல்ல கடமை அழைக்குது, என்னன்னு கேட்டுட்டு வரேன். அப்புறம் மாவா? அதெல்லாம் எப்பவோ விட்டாச்சு துரை. வசந்த் மற்றொரு கடையில் கேட்கும் வழியில் வெயில் கண்ணாடி அணிந்த ஒரு பெண்ணை பார்த்தான். யாரிடமோ வழி விசாரித்துக் கொண்டிருந்தாள். அந்த ஏரியாவுக்கு பொருத்தம் இல்லாத, வெயில் அதிகம் பார்த்திராத மேனியுடைய பெண். பழனி வீட்டாண்டை கடையிலும் மயா கிடைக்கவில்லை. என்னடாது என்று திரும்ப ஆபீஸுக்கு சென்றபோது வாசலில் ஒரு ஜோடி சிறிய செருப்பு கழற்றி வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு பெண் வரவேற்பு அறை சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். வெளியே பார்த்த அந்த பெண் தான். இது உங்க செருப்பா? ஆமா, இவ்வளவு சின்ன செருப்பு பார்பி டாலுக்கு தான் இருக்கும்னு நினைச்சேன். ஹாய், ஐ எம் வசந்த். அவள் கையில் மயா பத்திரிகை இருந்தது. ஐ எம் அபூர்வா. நீங்களும் மிஸ்டர் கணேஷ பார்க்க வந்தீங்களா? இல்லைங்க, குழாய் ரிப்பேர் பண்ண வந்தேன். சாரி, யூ மஸ்ட் பி வசந்த். எப்படி கண்டுபிடிச்சீங்க? போட்டோ மாட்டி இருக்குதே. எடக்கா பேசுறீங்க. பரவாயில்லையே.
அசப்ல ரித்திக் மாதிரி இல்ல நானு என்று போட்டோவை பார்த்து கேட்டான் வசந்த். இல்ல என்றாள் அபூர்வா. யூ ஆர் ரைட், அவனை விட அழகுங்கிறீங்க. எனக்கு முகஸ்துதி ஆவாதுங்க. அவள் கையில் பத்திரிகையை பார்த்தான். உங்களையும் இந்த பத்திரிகை தான் வாங்கி வர சொன்னாரா? இல்ல, நானே கொண்டு வந்தேன். இதுல 5வது அத்தியாயம்னு ஒரு தொடர்கதை வருதா? ஆமா, அத பத்தி பேசதான் வந்தேன். என்னடா அது? தமிழ் கூறும் நல்லுலகமே இத பத்தி தான் பேசுதா? யார் எழுதுறது? தெரியலையே. இதற்குள் கணேஷ் வெளியே வந்து, வசந்த், மையா கிடைச்சுதா? இல்ல பாஸ், இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓ, யூ ஆர் அபூர்வா? எஸ், யூ மஸ்ட் பி த கிரேட் கணேஷ். ஆமா, இவர்தான். உடம்புல 1-2 பாகங்களை தவிர மத்தது எல்லாமே மூளை. வசந்த், சும்மாரு. வாங்க அபூர்வா, உட்காரலாம். வசந்த், பையனை அனுப்பிச்சு 2 காஃபி வாங்கிட்டு வர சொல்லு. 2ஆ? ஆமா, நீ சாப்பிட்டிருப்பியே. இதான வேணாங்கிறது. நான் 2 காஃபி சாப்பிட்டா கம்பெனி திவாலாயிருமா? இதாங்க இவர்கிட்ட திடீர்னு புத்தியை காட்டுவாரு. அபூர்வா உடனே, நான் காஃபி சாப்பிடுறதில்ல என்றாள். பின்ன என்ன, செர்லாக்கா? உட்காருங்க அபூர்வா. நீங்க போன்ல சொன்னது எனக்கு சரியா புரியல. குரல்ல ஒரு அவசரம், டெஸ்பரேஷன் இருந்துச்சு. அத பார்த்தேன். ஆனா என்னவோ மயா 5வது அத்தியாயம்னு குழப்பமா சொன்னீங்க. நீங்க இன்னும் அந்த தொடர்கதை படிக்கிறியா? எங்க, அததான் இந்த திருவாளத்தான போய் வாங்கிட்டு வர சொன்னேன். பாஸ், அது மெரினால மிளகா பஜ்ஜி மாதிரி போட்ட உடனே வித்து தீர்ந்துட்டுதான். கபாலி சொன்னான். அவ்வளவு சுவாரஸ்யமான கதையா? அபூர்வாவுக்கு 25 வயது இருக்கும். அதில் 90 விழுக்காட்டை தன்னை அழகுபடுத்தியதில் செலவழித்தவள் போல தோன்றினாள். தலைமயிரை அந்த அளவுக்கு சில்க 4-5 பேர் கூட்டணி 4-5 நாள் ஒத்துழைத்திருக்க வேண்டும். சின்ன மார்பும் குட்டைக்கு ரவிக்கையும் கருண் சிவப்பில் ஷிபான் புடவையும் கரிய கண்களும் வட்ட முகமும் வசந்தின் கவனத்தை கலைத்தன, மனதை படுத்தின. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஓ எஸ், ஷாம்பு விளம்பரத்துல மஞ்சளா ஜோதியா மயிர சிலுப்புவீங்களே, நீங்க தானே? இல்ல. மிஸ் மயிலாப்பூரா? இல்ல போனின் நிகழ்ச்சியில கொஞ்சி தமிழ் பேசுவீங்களா? சன் டிவில பாரதி கட்டபொம்மன் வேஷ குழந்தைகளை மேய்ப்பீங்களா? இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்ல வெள்ளைக்காரங்களுக்கு ரோஜா பூவும் புன்னகையும் கொடுப்பீங்களா? மேக்ஸ் முல்லர் பவன்ல மொரட்டு கதர் அறிவு ஜீவிகளோட உரையாடுவீங்களா? யாருங்க நீங்க என்று அடுக்காக கேட்டான் வசந்த். நீங்க சொல்றது எல்லாம் தப்பு. ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? இவ்வளவு அழகாவா? அநியாயம். நான் ஆடுறேன். ஐ ஸ்வே. ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் அழகா இருக்க கூடாதா? அப்படி ஒன்னும் சாஸ்திரம் இல்லைங்க. ஒரு சைக்காலஜி உண்டு. கல்யாணம் ஆனப்புறம் தோற்றத்துக்கு பெண்கள் அதிகம் கவனம் செலுத்த மாட்டார்கள்னு ஆட்லர் சொல்லியிருக்காரு. நான் தினமும் அலங்காரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு மேல செலவழிக்க மாட்டேன் என்றாள் அபூர்வா. உடனே வசந்த் குறுக்கிட்டு, அபூர்வாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வசந்த், கவனி. எதுக்கு அவசரப்பட்டீங்க? சரி, இந்த 5வது அத்தியாயம் என்ன மேட்டர் அது? நீங்க டிவில HBO பாப்பீங்களா? நான் பாக்குற ஒரே சேனல் FTV. ஒரு படம் நீங்க பார்த்தே ஆகணும். பேசிக் இன்ஸ்டங்க்ட்னு. குழப்பறீங்களே, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த முதல் அத்தியாயத்தை கொஞ்சம் படிச்சிருங்களேன். 4 பக்கம்தான். படிச்சாதான் நான் வந்த விஷயம் புரியும். கணேஷ் அந்த பத்திரிகையை பார்த்தான். அவுட்லுக் டைம் பத்திரிகை சைஸில் இருந்தது. அட்டையில் தமிழ் தெரியாத தமிழ் நடிகை சிரித்துக் கொண்டிருக்க வாஜ்பாய் அரசு நிலைக்குமா என்று எழுதியிருந்தது. ஐ நோ யூ ஆர் வெரி பிஸி. தொடர்கரை இருக்கிற பக்கத்தை உங்க சௌகரியத்துக்காக காதை மடக்கி வச்சிருக்கேன் என்றாள் அபூர்வா. 5வது அத்தியாயம் என்று தலைப்பிட்டு முழு பக்கத்துக்கு படம் போட்டிருந்தது. அதில் ஒரு பெண்ணின் கழுத்தில் முகம் மறைத்த ஒருவன் பின்னால் இருந்து கத்தி வைத்திருந்தான். கதையின் முதல் வரி இதுதான். 5ஆம் அத்தியாயத்துக்குள் அபூர்வா, நான் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். அத்தியாயம் 2. புரியுது என்றான் வசந்த். உங்க பேரும் கதாநாயகி பேரும் ஒன்னா இருக்கிறதால டென்ஷன் ஆயிட்டீங்க. ஏங்க, அபூர்வாங்கிற பேரு அத்தனை அபூர்வம் இல்லைங்க என்றான் கணேஷ். பேரு மட்டும் இல்ல கணேஷ், இந்த கதையில வர சம்பவங்கள் எல்லாம்
என் வாழ்க்கையில நடக்கிறது. புரியல. என்னுடைய கணவர் ஒரு பிஸியான டாக்டர். ஏஜே மருத்துவமனையில ஒரு கார்டியாலஜிஸ்ட். நல்லது. இதுல வர்றவர் ஆர்ஜே மருத்துவமனையில டாக்டர். என்னுடைய கணவர் பேரு ராமச்சந்தர். கதையில வர்றவர் பேரு கிருஷ்ணச்சந்தர். இவரும் கார்டியாலஜிஸ்ட். சரி, அதனால் என்ன? முதல் அத்தியாயத்துல டாக்டர் தன்னுடைய மனைவிய ஒரு ரொட்டீன் செக்கப்புக்கு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு. சரி, அதே மாதிரி என்னுடைய கணவர் என்ன அழைச்சுக்கிட்டு போனாரு. போயிட்டு கதாநாயகிக்கு ஒரு ரத்த பரிசோதனை பண்ணாங்க. பண்ணட்டும். எனக்கும் கூட தான் பண்ணாங்க. லிபிட் ப்ரொஃபைல். பரிசோதனையோட ரிசல்ட் அடுத்த வாரம் வரப்போகுது. எனக்கு பயமா இருக்கு கணேஷ். கொஞ்சம் இருங்க என்றான் கணேஷ். உட்காருங்க. வசந்த் கூட பேசிட்டு இருங்க. நான் இத படிச்சிடறேன் முதல்ல. செய்யுங்க பாஸ். அது வரைக்கும் நான் அபூர்வாவை கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் பண்றேன். உங்க நட்சத்திரம் என்ன அபூர்வா? பூரட்டாதி. அதான் உங்களை படுத்துது. ஏப்ரல் 29க்கு அப்புறம் சரியா போயிடும். கிரக சஞ்சாரம், குரு பார்வை எல்லாம் வக்ரம் நீங்கிடுறது. அப்படின்னா சும்மா விட்டாலங்கடிங்க. ஒரு ஜோசியரும் இதையே தான் சொன்னாரு. தேர் யூ ஆர் என்றான் வசந்த். கணேஷ் அடுத்த அறைக்கு சென்று அந்த கதையின் முதல் அத்தியாயத்தை படித்துவிட்டு வந்தான். வசந்த் சொன்னான், ரொம்ப சுலபங்க உங்க கேசு. கதையை எழுதுறது யாரோ அவரையே கேட்டுட்டா போச்சு. யாரு எழுதுறாங்கிறது போடவே இல்லைங்க. சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாங்க. கண்டுபிடிச்சா பரிசு தரதா அறிவிச்சிருக்காங்க. என்ன பரிசு? 1,00,000 ரூபா. வாவ், நோட் அடிக்கிறாங்களா? ஒரு பக்கத்தை பிரித்து காட்டினாள். பரிசு ரூபாய் 1,00,000. இந்த கதையை முழுவதும் படியுங்கள். கடைசி அத்தியாயத்தில் ஒரு க்ளூ கொடுக்கப்படும். அதை வைத்துக் கொண்டோ அதற்கு முன்போ இந்த கதையை எழுதுபவர் யார் என்று கண்டுபிடிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு தரப்படும். ஒருவருக்கு மேல் சரியான விடை கொடுத்தால் பரிசு தொகை பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த போட்டியில் ஆசிரியரின் முடிவே இறுதியானது. கணேஷ், முதல் அத்தியாயத்தை முழுக்க படிச்சுட்டேன்டா. எழுத்து நடையெல்லாம் நம்மால இமிட்டேட் பண்ணியிருக்கு. இதை யார் எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 1,00,000 ரூபாய் பாஸ். கவனிச்சேன் வசந்த். அப்ப இந்த கேஸுக்கு ஃபீஸ் வாங்க வேண்டாங்கிற. நீங்க வேற 1000 பேருக்கு பங்களிக்கப்பட்டு தலா 100 ரூபாய் வரும். அபூர்வா, இந்த கதையில இருக்கிற மற்ற விஷயங்களும் சம்பவங்களும் உண்மைதானா? என்ன சம்பவங்கள்? இதுல கதாநாயகிக்கு பெரிய சொத்து இருக்கிறதா கதையில வருதே. பெரிய சொத்துனா எத்தனைன்னு சொல்லுவீங்க என்று திருப்பி கேட்டாள் அவள். 1 கோடி, 2 கோடி என்றான் கணேஷ். என் பேர்ல இருக்கிற வீட்டை வித்தா கிரவுண்டுக்கே 2.5 கோடி கிடைக்கும். அப்படியா? யார் சொன்னாங்க? என்னுடைய கணவர் தான். அவர் எழுதுவாரா? கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆஹா, தமிழே தெரியாது. விளையாட்ட கேட்க கூட நான் அவரை கேட்டுட்டேன். என்னன்னு? ராம், நீ ஏதாவது யாரையாவது வச்சு இங்கிலீஷ்ல எழுதி அவங்க மொழிபெயர்க்கிறாங்களான்னு. அதை கேட்டு கடகடன்னு சிரிச்சாரு. அபூர்வா, நான் கேட்கறதுக்கு கவனமா பதில் சொல்லுங்க. இந்த அத்தியாயத்துல வந்திருக்கிற கதையும் உங்க வாழ்க்கையும் ஒத்து போறது தற்செயலா இருக்க வாய்ப்பு இருக்குதா? இல்லைங்க. எப்படி சொல்றீங்க? இந்த பேராவை பாருங்க. அபூர்வா தன் ரோஜா நிற நைட் கவுனில் மெல்லிய வெளிச்சத்தில் படுக்கையில் வந்து படுத்தாள். அருகே தலைகீழாக புத்தகம் படித்துக் கொண்டிருந்த குமார் அவள் வந்ததும் தலையை நிமிர்த்தினான். என்ன செய்யறதா இருந்தாலும் விளக்க அணைச்சிட்டு தான் என்றாள் அபூர்வா. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்றான் குமார். என்ன? உனக்கு இங்க ஒரு மச்சம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இது புதுசா? மச்சம் இருக்குதா என்று கேட்டான் வசந்த். ஆமாங்க என்றாள் வெட்கத்துடன் அபூர்வா. காட்டுங்க. வக்கீல் கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுங்க என்றான் வசந்த். டேய் வசந்த். இல்ல, நான் காட்டுறேன். அவள் தன் புஜத்தில் ஆடையின் ஸ்லீவை விலக்கி முழங்கைக்கு மேல் காட்டினாள். இததான் சொன்னாரு. இவ்வளவுதானா என்றான் வசந்த் சற்று ஏமாற்றத்துடன். இந்த மச்சம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. மேலும் அவர் பெட்ரூம்ல கேட்ட கேள்வி எப்படி கதையில வருது? அப்புறம் அந்த நைட் கவுன் கலர்? ஆபீஸ்ல எப்பவாவது ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு போயிருக்கலாமே.
நைட் கவுன் மொத்தம் 3 கலர் தாங்க. என்கிட்ட ஸ்லீவ்லெஸ்ஸே கிடையாது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆர்ம் ஃபிட்ட காட்டுறது அநாகரிகம். அப்ப உங்க கணவரோ இந்த மச்சம் இருக்கிறத அறியக்கூடிய யாரோ எழுதணும். உங்க கூட ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களோ? என் கணவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. பிஸி டாக்டர் அவரு. அவரை நாங்க சந்திக்கலாங்களா என்று கேட்டான் கணேஷ். தாராளமா. அதுக்கு முந்தி இதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை தெளிவாயிடும். நான் பத்திரிக்கை ஆபீஸுக்கு போன் செஞ்சப்போ, சாரி மேடம், அதை நாங்க இப்ப சொல்ல முடியாது, தொடர்கதை முடிஞ்சதும் அறிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. வசந்த், இது அவதூறு லைபெல்ல வருமா? ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிக்கலாமா? லைபெல்லா ஒருத்தருடைய நல்ல மதிப்பை கெடுக்கணுங்கிற உத்தேசத்தோட அவரை பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி பேச்சால, எழுத்தால அல்லது ஒரு பொருளால திட்டுறதுதான் சட்டப்படியான அவதூறு. புரியல என்றாள் அபூர்வா. பாருங்க, இபிகோல ஒரு செக்ஷன் 499 என்னவோ இருக்கு, அவதூறுன்னு. அதுக்கு ஏகப்பட்ட விதிவிலக்கு இருக்கு. வசந்த், முதல்ல எழுதுறது யாருன்னு கண்டுபிடி. அப்புறம் அது அவதூறா இல்லையான்னு யோசிக்கலாம். இந்த கதை வெளிவராம பாதியில நிறுத்த முடியாதா கேட்டாள் அபூர்வா. கஷ்டங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னது முழுக்க தற்செயலுங்கிற அடிப்படையில விளக்கம் கொடுத்துடலாம். வேணும்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்து பார்க்கலாம். அந்த மச்சம்? ஏங்க, எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் மச்சம் இருக்குங்க. என் சட்டையை கலட்டுனா புள்ளிமான் மாதிரி அங்கங்க மச்சம் என்றான் வசந்த். வீட்டினுடைய வர்ணனை கூட அப்படியே இருக்கு கணேஷ். மீன் தொட்டி குட்டியா, சுவத்துல நுழையறதுக்கு முந்தி செருப்பு வைக்கிற இடம், பிறைக்குள்ள பிள்ளையார் பொம்மை, லாசா போசோ நாய். பாருங்க அபூர்வா, இப்ப ஒருத்தர் நல்லவர், ஒரு மகான் இருக்கார். அவரு ஒரு கடிகாரத்தை திருடினார்னு மத்தவங்க நம்பும்படியா பேசினாலோ எழுதினாலோ அது அவதூறு. கற்பனை கதையில உண்மையான ஒரு சூழ்நிலைய வர்ணிக்கிறதுல எதுவும் தப்பில்ல. அதுல உள்ள பெண் நான் தான்னு நீங்க நிரூபிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். மத்தவங்களும் அத உங்க கதைன்னு நம்புறதா நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க மேல வசையோ தன்மான இழப்போ ஏற்படணும். அப்பதான் அது அவதூறாகும். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? முதல்ல உங்க கணவர்கிட்ட சொல்லிடுங்க. அவரு தப்பா நினைச்சுக்காம இருக்கட்டும். நான் சொல்லதுக்கு அவர் சிரிக்கிறார். சிரிக்க வேண்டாம். அத உண்மைன்னு மதிக்காம இருந்தா போதும். நீங்க எதுக்கும் நாளைக்கு இதே சமயம் வாங்க. கதையை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவத பேசலாம். அவள் போனதும், வாட் டு யூ திங்க் வசந்த் என்று கேட்டான் கணேஷ். கேஸே இல்ல பாஸ், இது வெத்து. இது வரைக்கும் லிபரலிஸா எதுவும் நடக்கலன்னு தான் என் கருத்து. யூ ஆர் ரைட் வசந்த். ஆனாலும் எழுதுறது யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? அந்த பத்திரிக்கை ஆபீஸுக்கு போய் கொஞ்சம் கலாய்க்கிறேன் பாஸ். அங்கேயே ஸ்டாஃப்ல யாராவது புனை பெயர்ல எழுதுறதா இருக்கலாம். இதுல பேரே போடலையே. வசந்த் அன்று மாலை 4:30 மணிக்கு மகாலிங்கபுரத்தில் இருந்த மைய அலுவலகத்துக்கு போனான். பார்த்தால் அது பத்திரிகை அலுவலகம் என்று சொல்வது கடினம். ஐயப்பன் கோவில் தாண்டி ஒரு சந்தில் இருந்தது. போர்டு எதுவும் இல்லை. ஒரு தெருநாய் உறங்கிக் கொண்டிருந்தது. வசந்த் வந்ததற்கு மரியாதையாக எழுந்திருக்க கூட இல்லை. உள்ளே போனதும் நீளமாக ஒரு காரிடார் தெரிந்தது. மூலையில் கண்ணாடி தடுப்பு இருந்தது. கண்ணாடிக்கு வெளியே கணினி திரைகளில் பெண்கள் உள்ளிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தால் சம்பளம் வாங்குபவர்களாக தெரியவில்லை. ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கம்ப்யூட்டர் அருகே வைத்திருந்தார்கள். தரையெல்லாம் தமிழ்நாட்டின் கடி ஜோக்குகளும் ஒரு பக்க கதைகளும் இறைந்திருந்தன. எடிட்டரின் அறை மட்டும் லாக் செய்யப்பட்டிருந்தது. குறுகிய ஹாலில் 30 பேர் அமர்ந்திருந்த இடத்தில் ஒரே ஒரு ஏசி வைத்து நொந்து போய் குளிர்பதனத்தை கைவிட்டிருந்தது. ஆபீஸ் பையனே டெலிபோனையும் கவனித்துக் கொண்டிருந்தான். யார் வேணும் என்று கேட்டான் அந்த பையன். எடிட்டரை பார்க்கணும். அவரு ஊர்ல இல்லைங்களே. புழுகாத, கண்ணாடிக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறவரு. அவர் என்ன ரெட்டையா? அவர் பொறுப்பாசிரியருங்க. அவரை தான் பார்க்கணும். என்ன விஷயமான இந்த சீட்டுல எழுதி கொடுத்தீங்கன்னா? வசந்த், இந்துஸ்தான் லீவர்ல உங்க பத்திரிகை மூலமா அவார்டு இளம் சினிமா நடிகைகளுக்கு கொடுக்க விரும்புறாங்க என்று எழுதி இது சம்பந்தமா பேசணும்னு சொல்லுங்க என்று அந்த சீட்டை அந்த பையனிடம் கொடுத்தான்.
பொறுப்பாசிரியர் அதை பார்த்ததும் கதவை உடனே திறந்து வெளியே வந்து வரவேற்றார். அவரை பார்த்தால் நெற்றியில் ஒற்றையும் பான்பராக் வாசனையுமாக வீட்டு தரகர் போல இருந்தார். 40 வருஷமாவது எழுதி சளைத்த கை லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. பற்கள் அநியாயத்துக்கு வரிசையாக இருந்தன. வசந்தை சந்தேகத்துடன் பார்த்தார். நீங்க ஹிந்துஸ்தான் லீவரா? ஐயா, என் பேர் வசந்த். நான் ஒரு வக்கீல். உங்க பத்திரிகையில வர்ற 5வது அத்தியாயம் தொடர்கதைய உடனடியா நிறுத்திட்டா இந்த அலுவலகத்தை சீல் வச்சு மூட கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வரப்போறோம். பின்ன ஹிந்துஸ்தான் லீவர் யாரு? ஏய் மணி, என்னடா அது? அது நான் தான். அந்த மேட்டரை அப்புறம் சொல்றேன். இந்த தொடர்கதை மேட்டரை முதல்ல கவனிங்க. என்ன சார் பயமுறுத்துறீங்க? தாராளமா கோர்ட் ஆர்டரையும் கொண்டு வாங்க. அதையும் பத்திரிகையில போடுறோம். மேஜையில் எழுதியிருந்த பெயரை வசந்த் கவனித்தான். பாருங்க எழுத்துச் சிற்பி. அந்த கதையில வர்ற ஒவ்வொரு சம்பவமும் இடமும் அந்தரங்க வர்ணனையும் என்னுடைய கிளையண்ட சார்ந்ததா இருக்கு. இபிகோ லைபிள் செக்ஷன் படி 2 வருஷ கடுங்காவலும் அபராதமும் கிடைக்கும் எழுதினவருக்கு. பதிப்பித்த உங்களுக்கும் அதே தண்டனை கிடைக்கும். ஜெயில கொசு ஜாஸ்தி. அதை எழுதுறது யாருன்னு சொல்லுங்க. சொல்லக்கூடாதே. அப்ப கோர்ட்ல சந்திக்கலாம். வசந்த் கிளம்பியவனை வாட்ச்மேன் தடுத்து, மறுபடி எடிட்டர் கூப்பிடுறாருங்க என்றான். மிஸ்டர் வசந்த், எதுக்கு வம்பு? இப்பதான் பத்திரிக்கை ஒரு கோர்ட் கேஸ்ல இருந்து எழுந்து வந்திருக்கு. இந்த கதை எழுதுறது யாருன்னு எங்களுக்கே தெரியாது. இமெயில் மூலமா இன்டர்நெட்ல ஒருத்தர் அனுப்புறாரு. பொய் என்றான் வசந்த். சுந்தரம், ஏ அப்பா, அந்த பிரிண்ட் அவுட்ட கொண்டாப்பா. அதில் அன்புள்ள ஆசிரியருக்கு உடன் இணைத்திருக்கும் கோப்பில் 5வது அத்தியாயம் என்னும் தொடர்கதையின் முதல் அத்தியாயத்தை அனுப்பியுள்ளேன். கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எழுத விரும்புகிறேன். கதையின் இறுதியில் என் அடையாளத்தை வெளியிடுகிறேன். இதை பார்த்ததும் முதலாளிக்கு ஒரு யோசனை வந்தது. வந்துச்சு. யார் எழுதுறாங்கிறத கண்டுபிடிக்கிறதையே போட்டியா வச்சிடலாமேன்னுட்டு. வசந்த் அந்த மெயிலின் ஹெட்டரை பார்த்தான். சரிங்க, நான் அப்புறம் வரேன். என்னவோ ஹிந்துஸ்தான் லீவர்னீங்களே, ஏங்க நீங்க மட்டும்தான் கதை பண்ணுவீங்களா என்று சொல்லிவிட்டு, முதல்ல அந்த ஹால்ல ஏசிய ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல 1-2 ஜன்னலை திறந்து விடுங்க. அப்பாலிங் கண்டிஷன்ஸ். வத்தலா இருக்கே, அந்த பொண்ணு செத்து கித்து போயிடும் என்று சொன்னான் வசந்த்.